ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போதைக்கு நான் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் இருக்கேன். ஆனால் வந்து ஆஃபீஸ் இந்த வாரம் போகிற மாதிரி இருந்தது. ஏன்னா கஸ்டமர் விசிட் இருந்ததுனால போனால் தான் நல்லாயிருக்கும். அதனால் வந்து இந்த வீக் வந்து ஃபுல்லாகவே ஆஃபீஸ் தான் போனேன். தியாக்கும் மீனுக்கும் வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு மண்டேலேருந்து. அதனால் வழக்கம் போல் கொஞ்சம் நம்மளோட பிஸி ஸ்கெடியூல் வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஸோ காலையில் எழுந்துட்டு டீ சாப்பிட்டுட்டு வழக்கம் போல் நம்ம டெரஸ் கார்டனிங் பார்த்துட்டு வந்துட்டு டிஃபன் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபன் வந்து இன்றைக்கி இட்லி பண்ணிவிட்டு புதினா சட்னி பண்ணேன். ஃப்ரைடேன்றதுனால இன்றைக்கி ஃபாஸ்டிங்கில் இருப்பேன் நான். அதனால் காலையில் வந்து சாமி பாத்திரம்லாம் தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்பலான் இருந்தேன். அம்மா வந்து சரி நீ வீட்டில் இருந்தால் ஃபாஸ்டிங்கில் இருப்பேன், பரவாயில்ல இன்றைக்கி ஆஃபீஸ் போகிற, பசி தாங்க மாட்டேன், அதனால் குளிச்சுட்டு வந்து சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுக்கோ அப்படின்னாங்க. அதனால் நானும் வந்து காலையில் ரெடி ஆகிட்டு சாப்பிட்டுட்டு தான் அன்றைக்கி ஆஃபீஸ் கிளம்புனேன். ஏன்னா கஸ்டமர் விசிட்ன்றதுனால லன்ச் வந்து எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியாது, லேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் சரி காலையில் சாப்பிட்றலாம், கால் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் வந்து காலையில் சாப்பிட்டுட்டே வந்து இன்றைக்கி ஆஃபீஸ் கிளம்பினேன். வழக்கம் போல் டீ வந்து இன்றைக்கி எனக்கும் அம்மாவுக்கும் மட்டும் தான் போட்டிருக்கேன். ஏன்னா அசோக் வந்து க்ரீன் டீ தான் சாப்பிடுவார், அப்படி இல்லைனா மோர் சாப்பிடுவார். அதனால் டீ வந்து எனக்கும் அம்மாவுக்கும் மட்டும்தான் போட்டிருக்கேன். அம்மா வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி வருவாங்க. வந்தாங்கன்னா ஆனால் ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் போல் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்திருக்காங்க. ஆனால் என் கூடவே இங்கே பர்மனெண்ட்டாலாம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அப்பா ஊரில் தனியாக இருக்கார், அதனால் வந்து அங்கே தான் இருப்பாங்க. பட் நான் கூப்பிட்றதுனால இங்கே வந்துட்டு ஒரு 10 days 15 days இருந்துட்டு போவாங்க அப்பப்போ. மெயினாக இப்போ தியா மீனுக்கு ஸ்கூல் லீவாக இருந்ததுனால வந்து வீட்டில் இருந்தாங்க. இப்போ ஸ்கூல் வந்து திரும்ப ரீஓப்பன் ஆகிடுச்சு. அதனால் இப்போ 2 நாளாக சொல்லிகிட்ருக்காங்க நான் ஊருக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி நானும் குளிச்சுட்டு கிளம்பிட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டேன் காலையிலே. என்னை பற்றி பர்சனலாக எந்த விஷயமும் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணலை. என் பேர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என் பேர் வந்து வனிதா. எனக்கு வந்து ஒரு அக்கா ஒரு தம்பி 2 பேர் இருக்காங்க. நான் வந்து ஒரு எம்எஸ்சி கிராஜுவேட். படித்து முடித்து கையோட கேம்பஸில் வேலை கிடச்சிது. ஸோ நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து ஒரு எம்என்சியில் தான், ஐடி ஃபீல்டில் தான் ஒர்க் பண்ணுறேன். ஆரம்பத்துலலாம் ஷிஃப்ட்லலாம் போகிற மாதிரி இருக்கும் பிஃபோர் மேரேஜ். பட் ஆஃப்டர் மேரேஜும் ஷிஃப்ட்லலாம் போயிருக்கேன். நைட் ஷிஃப்ட்டில், செகண்ட் ஷிஃப்ட்டில் அந்த மாதிரிலாம் போயிருக்கேன். பட் ஒன்ஸ் வந்து தியாவும் மீனும் கொஞ்சம் பிறந்ததுக்கப்புறம் எனக்கு ஷிஃப்ட் வந்து கொஞ்சம் அடாப்ட் பண்ணிக்க முடியல. அப்படி இருந்தும் மீனும் வந்து குழந்தையாக இருந்தபோதெல்லாம் கூட நைட் ஷிஃப்ட்டு போயிருக்கேன். பட் அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய ஆகிட்டதுனால நான் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டேன். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம ஷிஃப்ட்டெல்லாம் போக வேண்டாம், நம்ம ஹெல்த்தும் பார்த்துக்கணும், ஃபேமிலியும் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுனால ஷிஃப்டெல்லாம் போகாமல் நார்மலாக ஜெனரல் ஷிஃப்ட் அந்த மாதிரி தான் நான் கேட்டு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு தெரியும், ரெகுலராக நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் அரௌண்ட் ஒரு 11 o'clock போல் லாகின் பண்ணுவேன். மோஸ்ட்லி என்னோடய வேலையும் வந்து அதுக்கு முன்னாடியே முடிஞ்சிடும். ஸோ நான் 11 o'clock லாகின் பண்ணினா 9 o'clock வரைக்கும் ஆஃபீஸ் வேலையில் இருக்க மாதிரி இருக்கும். நான் வீட்டிலேருந்து கனெக்ட் பண்ணுறதுனால எனக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஏன்னா தியா மீனு ஸ்கூல்லேருந்து வரும்போது நானும் வீட்டில் இருப்பேன். ஸோ எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஓகே, குழந்தைங்க வீட்டுக்கு வரும்போது நம்ம வீட்டில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆஃபீஸில் வந்து ஆஃபீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்கள் ரெகுலராக அப்படின்னு சொல்லிட்டாங்க முன்னாடியே. என்னோடய கலீக்ஸ் எல்லாம் நிறைய பேர் ரெகுலராக தான் போயிட்டுருக்காங்க. பட் ஸ்டில் நான் வந்து போகிறதில்ல. நான் போகாததுனால எனக்கு சில கிடைக்கிற என்னோடய பெனிஃபிட்ஸ் வந்து எனக்கு கிடைக்கல. பட் அது பரவாயில்லன்னு தான் நான் வந்து வீட்டிலேருந்து கனெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். அது இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு இது கொஞ்சம் ப்ரையாரிட்டியாக இருந்தது. அதனால் வாங்குகிற சேலரி இருந்தால் போதும், அதை விட அடிஷ்னலாக வேறு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து கனெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னை பற்றி சொல்லணுன்னா, எனக்கு வந்து ஒரு அக்கா ஒரு தம்பி. நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் 3 பேர். ஸோ நான் வந்து பிறந்து வளர்ந்ததெல்லாம் ஒரு கிராமத்தில் தான். அந்த ஸ்கூலில் தான் படித்தேன். காலேஜ்க்காக தான் வந்து வெளியூர் வந்தேன். நான் படித்ததெல்லாம் ட்ரிச்சியில் தான் படித்தேன். ட்ரிச்சியில் படிச்சுட்டு கேம்பஸில் வேலை கிடச்சிது. அப்புறம் வந்து வேலையில் ஜாயின் பண்ணேன். அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் அசோக் நான் 2 பேருமே வந்து சென்னையில் தான் ஒர்க் பண்ணுறோம். அதனால் ஆல்மோஸ்ட் இங்கேயே செட்டில் ஆயாச்சு, இங்கே வீடும் வாங்கியாச்சு. எங்களுக்கு வந்து லவ் மேரேஜ் தான். லவ் மேரேஜ்னால் ரொம்ப ஈஸியாலாம் முடியலை, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வீட்டில் ஒத்துக்க வச்சு எல்லோரும் ஒத்துக்கிட்டு எல்லாரோட சம்மதத்தோடு நாங்கள் கல்யாணம் பண்ணோம். பட் அதுக்கு ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணி ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணி ஒத்துக்கிட்டு இந்த கல்யாணம் நடந்தது. இப்போ வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். 2 பேர் வீட்லேயும் வந்து நிறைவாக இருக்குது. ஸோ அத்தை மாமாலாம் எனக்கு நல்ல சப்போர்ட், அவங்களும் என்னை நல்லா பார்த்துப்பாங்க. அதே மாதிரி எங்கள் வீட்லேயும் அப்படி தான், அசோக்குக்கு வந்து நல்ல சப்போர்ட். ஸோ வந்து அப்படியே ஃபேமிலி வந்து ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. என்னை பற்றி சும்மா அப்படி பேசிக்காக சொல்லணுன்னா இதுதான்.
இதை தவிர எனக்கு நிறைய விஷயங்களில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நான் ஒர்க்கிங் விமனாக இருந்தாலும் எனக்கு என்னோடய ஹாபீஸ் வந்து நிறைய இருக்குது. லிஸ்ட் போட்டால் போட்டுகிட்டே போகலாம் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இந்த மாதிரி நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். ஸோ ஸ்டார்டிங்லலாம் பார்த்தோன்னா அந்த க்ளே வச்சு ஆர்னமெண்ட் பண்ணுவாங்க இல்லையா, அது பண்ணுவேன். அப்புறம் வந்து குவெல்லிங் பேப்பர் பண்ணுறது. அப்புறம் வந்து சென்னை வந்ததுக்கப்புறம் தான் வந்து தையல் கிளாஸ் போயிட்டு ஸ்டிச்சிங் கற்றுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய சல்வார் எல்லாமே நானே தைச்சி போட்டுக்குவேன். அந்த மாதிரி கற்றுக்கிட்டேன். பட் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா பேசிக் ஷூவிங் மிஷின் ஒன்று வச்சுருந்தேன். பட் இப்போது வந்து அது ஓகே, அது தான் டீக்ளட்டரிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அது இடத்த அடைச்சிட்ருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. அது இல்லாமல் அந்த மிஷினில் நிறைய ப்ராப்ளம். ஏன்னா புது மிஷின் வாங்கியிருந்தேன். ஏன்னா பழைய மிஷினில் தான் வந்து நல்லா ஸ்மூத்தாக ஓடும் அப்படின்னு சொன்னாங்க அம்மா. ஏன்னா அம்மாவுக்கும் தைக்க தெரியும், அம்மா ஒரு மிஷின் வச்சுருக்காங்க. பட் வந்து வாங்கினதுக்கப்புறம் தான் ரொம்ப ரியலைஸ் பண்ணேன், சரி ஓகே நம்ம புதுசாக வாங்கியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அதை வந்து சேல் பண்ணிவிட்டு சரி திரும்பவும் இடத்த ஆக்குப்பை பண்ணுற மாதிரி நம்ம பெருசாக வாங்க வேண்டாம், சின்னதாக நம்ம கபோர்ட்குள்ளே ஃபிட் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக் மிஷின் தான் வாங்கியிருக்கேன். ஸோ வந்து தைக்க தெரியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. அது இல்லாமல் எனக்கு ஒர்க் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஏதாவது பண்ணணும், நம்ம வேலைக்கு போகாமல் வீட்டிலேருந்து நம்ம ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்றதும் என்னோடய ஆசை தான். ஸோ அதுக்கான முயற்சி வந்து எடுத்துகிட்ருக்கேன், பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. கூடிய சீக்கிரம் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். எதுவாக இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி என்ன மாதிரி வேறு எதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு தெரியும் வீட்டில் இருக்க லேடிஸ்க்கு வந்து கண்டிப்பாக அந்த தாட் இருக்கும், செகண்ட் தாட் ஓடிட்டே இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கோம், நம்ம ஏதாவது பண்ணணும், யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், ப்ரொடக்டிவாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் ஓடும். பட் நிறைய பேருக்கு என்ன பண்ணுறது, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றது வந்து தெரியாது. ஸோ அந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக உட்காந்து யோசிங்க. உங்களுக்குன்னு தனியாக ஒரு ஐடியா க்ரியேட் ஆகும். மேபி உங்களோட பேஷனாக இருக்கிறதே வந்து பிஸ்னஸாக மாற்ற முடியுமா அப்படின்றதெல்லாம் யோசிங்க. ஏன்னா நாமளே இப்போ நிறையா நம்ம நெட்லலாம் பார்க்குறோம், ஃபேஸ்புக்லேயே ஆகட்டும், ஒரு யூடியூப் வீடியோவாகட்டும், நிறைய லேடிஸ் நம்ம பார்க்குறோம். ஜஸ்ட்டு நம்ம வீட்டிலே கேக் பண்ணுவாங்க, இல்லை குக்கீஸ் பண்ணுவாங்க. அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அக்கம் பக்கத்தில் கொடுக்க ஆரம்பித்து அது வந்து பெரிய லெவலில் கொஞ்சம் ஹிட் ஆகும். அப்புறம் வேறு ஏதாவது ஆர்கானிக் ப்ராடக்ட் பண்ணுறது, அப்புறம் வந்து ஷாம்பூ, ஹேர் ஆயில், அதாவது ஹேர் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறது, அப்புறம் வந்து இல்லை வேறு ஏதாவது டிசைனிங், ஃபேஷன் டிசைனிங், அந்த மாதிரியெல்லாம் அவங்கவுங்க எது எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதிலெல்லாம் வந்து பேசிக்காக ஆரம்பித்து இன்றைக்கி நிறைய லேடிஸ் வந்து நல்லா சக்ஸஸ் ஆகிருக்கிறதெல்லாம் நம்ம கண் கூட பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கும் ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது பிளான் இருக்கான்ட்டு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. நீங்கள் யாராவது ஏற்கனவே அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதே வந்து எனக்கு கமெண்ட்டை போடுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் கம்மிங் மண்டே வந்து தமிழ் நியூ இயர் வருது. யாரெல்லாம் தமிழ் நியூ இயருக்கு என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. எல்லாருக்கும் வந்து அட்வான்ஸ்டு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நியூ இயர் வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள். கண்டினியூஸாக 3 days லீவ் வருது. ஸோ எல்லோரும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். வெளியில் எங்கேயாவது போகிறதுனா போங்க. ஃபேமிலியோடு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஹாப்பி வீக்கெண்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.